வணக்கம். உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பணம் போட போறாங்களாமே அப்படின்னு ஒரு நியூஸ் செம்மையா வைரல் ஆகிட்டு இருக்கு. அது உண்மையா? அதுக்கு பின்னால என்ன இருக்கு? வாங்க, அத பத்தி தான் இப்ப நாம டீடைலா பார்க்க போறோம். உங்க பேங்க் அக்கவுண்ட்ல 10,000 ரூபாய்னு சொன்னதும் எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி வந்திருக்கும் இல்லையா? அட, இது என்ன ஸ்கீம்? யாருக்கெல்லாம் கிடைக்கும்? சரி வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் நோண்டி பார்ப்போம். ஓகே, இந்த முழு விஷயத்தையும் நாம சரியா புரிஞ்சுக்க அதை ஒரு 4-5 பாகமா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல இது என்ன மாதிரியான அறிவிப்பு, எந்த நேரத்துல வந்ததுன்னு பார்ப்போம். அப்புறம் குடும்பங்களுக்கு என்ன, பெண்களுக்கு என்னன்னு தனித்தனியா பார்த்துட்டு பொதுவா வேற என்ன வாக்குறுதிகள் இருக்குன்னோ கடைசியா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். ரெடியா? சரி, நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது தேர்தல் நேரத்த அறிவிப்பு. அதாவது இதோட பேக்ரவுண்ட புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். இந்த அறிவிப்புகள் எல்லாமே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக பாஜக வெளியிட்ட அவங்களோட தேர்தல் அறிக்கையில இருந்த வாக்குறுதிகள் தானே தவிர இது இப்போ நடைமுறையில இருக்கிற ஒரு அரசாங்க திட்டம் கிடையாது. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த வாக்குறுதிகள் ஏன் கொடுத்தாங்கன்னு புரிச்சுக்க இந்த ஸ்லைடு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். பாருங்க, தேர்தல் களம் எவ்வளோ போட்டியா இருக்குன்னு. திமுக ஒரு பக்கம் வீட்டு உபயோகப் பொருளுக்கு 8,000 ரூபாய் கூப்பன் தரோன்னு சொல்றாங்க. அதுக்கு போட்டியா பாஜக நாங்க நேரா உங்க பேங்க் அக்கவுண்ட்லயே 10,000 ரூபாய் பணமா போடுறோம்னு சொல்றாங்க. சோ மக்களை நேரடியா கவரணும்னு தான் இந்த மாதிரி அறிவிப்புகள் வருது. சரி, அடுத்து குடும்பங்களுக்கு என்னென்ன ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்றதா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்கன்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. ஆஹா, இதுதான் அந்த ஹெட்லைன் நியூஸ். எல்லாருடைய கவனத்தையும் இழுத்த அந்த மேட்டர். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒன் டைம் பேமெண்டா 10,000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்ன அந்த வாக்குறுதி தான் இது. வெறும் 10,000 ரூபாயோட நிக்கல, ஒரு குடும்பத்துக்கு மொத்தமா 1,00,000 ரூபாய் வரைக்கும் நிதி உதவி கிடைக்கும்னு ஒரு பெரிய வாக்குறுதியையும் கொடுத்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க. பண உதவி மட்டும் இல்ல, நம்ம அத்தியாவசிய தேவைகளையும் டார்கெட் பண்ணிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமானது, ஒரு வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசமா தரோன்னு சொன்னதான். அதுவும் எப்போ தெரியுமா? பொங்கல், தமிழ் புத்தாண்டு, அப்புறம் தீபாவளி. இது நேரடியா ஒரு குடும்பத்தோட மாச பட்ஜெட் குறைக்கும் இல்லையா? அதனால இது ஒரு பெரிய வாக்குறுதியா பார்க்கப்பட்டுச்சு. ஓகே, இப்ப நாம பெண்களுக்காகவே பிரத்யேகமா அறிவிச்ச சில ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் பத்தி பார்க்கலாம். பொதுவாவே எலெக்ஷன் வாக்குறுதிகள்ல பெண்களுக்கு ஒரு தனி இடம் இருக்கும் இல்லையா? இந்த லிஸ்ட்டை பாருங்களேன். குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 2,000 ரூபாய் உதவித்தொகை, எலக்ட்ரிக் 2 வீலர் வாங்க 25,000 ரூபாய் மானியம், பெண்கள் பிசினஸ் ஆரம்பிக்க 50 லட்சம் வரைக்கும் வட்டியே இல்லாத கடன், அப்புறம் பெண்கள் நடத்துற கம்பெனிகளுக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ல 20% ரிசர்வேஷன், கடைசியா தீபாவளிக்கு ஒரு இலவச புடவைன்னு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு குடும்பத்தோட ஓட்டு பெரும்பாலும் அந்த வீட்டு பெண்களால தான் தீர்மானிக்கப்படுது. அதனால கட்சிகள் அவங்கள குறிவைக்கிறது சகஜம்தான். சரி, பெண்கள் டாபிக் முடிஞ்சது. இப்போ ஆண் பெண் பேதம் இல்லாம பொதுவா எல்லாருக்குமான வாக்குறுதிகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பஸ்ல இலவச பயணம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம் கொண்டு வருவோன்னு ஒரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாருடைய அன்றாட தேவையா இருக்கிற ரேஷன் கடைகள்லயும் சில மாற்றங்கள். தரமான அரிசி, எக்ஸ்ட்ராவா பருப்பு, சமையல் எண்ணெய் எல்லாம் சப்ளை பண்ணுவோன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த 100 நாள் வேலை திட்டம் பத்தி எல்லாருக்கும் தெரியும். அந்த திட்டத்துல இப்போ இருக்கிற 100 நாள் வேலைய 150 நாளா உயர்த்துவோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்ட்ராவா 50 நாள் வேலை கிடைக்கும். சரி, இப்ப நாம பார்த்த இந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய படமா பார்க்கலாம். இதோட பிக் பிக்சர் என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இந்த அறிவிப்புகள் எல்லாமே ஒரு அரசியல் கட்சியோட தேர்தல் அறிக்கையோட ஒரு பகுதி தான். ரொம்ப காம்படிஷனான ஒரு எலெக்ஷன்ல வாக்காளர்களை கவரணும்னு ரொம்ப கவனமா டிசைன் செய்யப்பட்டது. இந்த ஒரு விஷயத்தை நாம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஒரு கேள்வி வருது. இந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிஜமாவே மக்களோட வாழ்க்கைய மாத்துதா? ஒரு ஜனநாயகத்துல இது மாதிரியான வாக்குறுதிகளோட பங்கென்ன? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. சரி, இன்னொரு விளக்கத்துல சந்திப்போம்.